ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் அப்பம் முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம் இதோடலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ஒரு அருமையான காம்பினேஷனாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 6 பேருக்கு தேவையான அளவுக்கு செய்ய போகிறேன். சப்பாத்திக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு 6 முட்டையை உடச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் உப்பு, வெங்காயம் கிரேவிக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுலேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக குழிப்பணியார கல்லில் எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் ஊற்றிடலாம். கரண்டியில் ஊற்றணும் அப்படின்னா அங்கங்கே தெரிக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஊற்றினீங்கன்னா ஊற்றுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ இதை அப்படியே இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா சூப்பராக வெந்து வரும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக புஸ் புஸ்ன்னு வந்திருக்கு பாருங்கள். இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்த பேட்சும் ஊற்றிக்குங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்குங்க. கடலை மாவு வறுபடும் போது ஒரு வாசனை வரும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்குங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு 3 பெரிய வெங்காயம் நல்ல பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கி விட்டுங்க. இப்போ இந்த இடத்துல கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததான் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்துருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் சீரக பொடி, சின்ன சீரக பொடி சேர்க்குறேன். அடுத்ததான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான். இதை இப்போ மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை இந்த மாதிரி தான் உங்களுக்கு எடுத்துட்ட பிறகு, அதாவது ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா உப்பி வந்தது இல்லையா, அது அமுங்கி போயிருக்கும். மறுபடியும் குழம்புல போடும்போது உங்களுக்கு நல்லா மறுபடியும் புஸ்ஸுன்னு உப்பி வந்துடும். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுங்க. இப்போ மறுபடியும் மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா சூப்பராக நல்லா திக்காக மாறி வந்திருக்கு. இதுவே சூப்பராக இருக்கும். ஆனால் இது கூட இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்கட்டும். சிம்மில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான முட்டை அப்பம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சமாக முட்டை, கொஞ்சம் கிரேவி, ஒரு சின்ன துண்டு சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். ஆப்பம், இடியாப்பம் இதோடையும் ரொம்ப அருமையான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.